நான் அதிகமா பயப்படுற ஒரு விஷயம் என்ன? நீ எதுக்கு பயப்படுறானே தெரியலையே. நீ தெரியல. எதுக்கு பயப்பட போற? ஐயோ அடுத்து என்ன சண்டை போட போறாங்கன்னு வேணா கரெக்டா? அடுத்து என்ன பண்ண ஐயா என்ன நிறைய வீட்ல அடி வாங்கிருக்கீங்க போல. இருங்க, எனக்கு பிரச்சனை இருக்க கூடாது, ஜாலியா இருக்கணும் எல்லாரும். அந்த மாதிரி நான் அதிகமா கோவப்படுற விஷயம் தெரிஞ்சிருக்கேன். சாப்பாடு. ஓகே. நான் எந்த விஷயத்துக்கு கவலைப்படுவேன்? இருங்க ஐயா, நீங்க கவலைப்படாதீங்க, அவங்க கவலைப்பட. எனக்கு தெரிஞ்சு நீ எதுக்குமே கவலைப்பட்ட மாதிரி தெரியல. அதுதான் எங்களுக்கு கவலை. அது எப்படிப்பா ஒரு மனுஷன் எதுக்குமே கவலைப்படாம இருக்கு? இருக்கும் வெளிக்காட்டிக்க வெளியே காட்டிக்க மாட்டேன். ஆனா நான் கேட்கிறேன் நிஜமாவே. ஆனா சொன்னாதான் சொல்லுப்பா, இப்போது சொல்லுங்களேன். எதுக்கு? ஏன்னா எல்லாத்தையுமே அப்படியே கடந்து போற ஒரு ஏதாவது பிரச்சனை நடந்துச்சுன்னா கடுப்பா இருக்கும். கடுப்பா இருக்கும். ஆமா. அது எப்படி கவலைப்படுவேன்னா, அதை போய் நிப்பாட்ட ட்ரை பண்ண மாட்டேன். நிப்பாட்டினா இப்போ சாப்பிட்டு போது சண்டை போட்டாங்கன்னா நான் உள்ள போய் சாப்பிடுவேன். அது கொஞ்சம் கவலையா இருக்கு எனக்கு. அது சொல்லிட்டு போயிருவேன். அது மாதிரி ஒரு சில நேரம் நாளைக்கு வந்து சொல்லுவாங்க, நாளைக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் பேசணும் அப்படிம்பாங்க. அப்படின்னா மீட்டிங் ஏதோ போட போறாங்கன்னு அர்த்தம். அன்னைக்கு நான் வீட்டுக்கு உட்காந்து சாப்பிட்றது. ஏன்னா அங்கே உட்காந்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ சொல்லி முடிஞ்சு சோறே திங்க முடியாது. அந்த மாதிரி போயிட்டு இருக்கோம்.